நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டாய் தன்னோதந்தி பிரசய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகாவிக்காதவ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிஷி ஓம் மந்திரங்கு பஞ்சபூத வசிஷி ஓம் லங்கோங்கு பஞ்சபூத வசிஷி ஓம் நங்குமங்கு பஞ்சபூத வசிஷி சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கடக லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, செவ்வாய் கடக லக்னத்துக்கு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா 5-10 குடையவராக வர்றாரு, யோகாதிபதியாக வர்றாரு. யோகாதிபதியை கடக லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக வர்றாரு. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதியாக வர்றாரு. ஓகேங்களா, இவர் லக்னத்தில் அமரும் போது நீச்சமாகறாரு. ஓகேங்களா, அங்கே சந்திரன் ஆட்சி வளம் பெற்றிருந்தாலோ குரு பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது சந்திரன் நின்ற ஸ்தானாதிபதி இல்லை சாரம் வாங்கிய நட்சத்திராதிபதி நல்ல பொசிஷன் இருந்தாருன்னா நீச்சபங்க ராஜ்யம் ஏற்பட்டு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா, அங்கே லக்னத்தில் செவ்வாய் நிற்கும் போது செவ்வாதோஷங்கிற கணக்குள்ள வரும். ஆனால் அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம முருகன் வழிபாட்டை வச்சுக்கணும். ஓகேங்களா, முருகன் வழிபாட்டை மெயினாக செவ்வாதசை வருது செவ்வாய் புத்தி வருது அப்படின்ட்டாலே நம்ம முருகன் வழிபாட்டை வச்சுக்கணும். கோவம் அதிகமாயிரும். ஓகேங்களா, லக்னத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா கோவம் அதிகமாக வரும். உடனே அந்த காரியங்கள் நடக்கணுங்கிற புத்தியை கொடுத்துரும். அவருக்கு அவரே எதிரி. லக்னத்தில் செவ்வாய் எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு நானே எதிரி. அவ்வளோதான். நம்மளுடைய வாயினாலே நம்ம எல்லாம் கெடுத்துக்குவோம். நம்மளுடைய செயல்களாலே அனைத்து காரியம் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா, அது எந்த லக்னமாக இருந்தாலும் அங்கே செவ்வாய் இருந்துட்டாருன்னா கோபம் அதிகம் வரும். அவராலே அவருடைய காரியங்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். ஓகேங்களா, அதனால கடக லக்னத்திற்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தும் அவர் அமரும் போது அங்கே நீச்சமாகறாரு. ஓகேங்களா, அதனால பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கும். குரு பார்வை பெற்றோ குரு சேர்க்கை பெற்றோ அல்லது சந்திரன் பார்வை பெற்றோ சந்திரனோட சேர்க்கை பெற்றிருந்தால் அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது 2ஆம் இடம் 5-10 குடையவன் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறார். 5-10 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். சூரியனோட வீடு நட்பு வீடு சூப்பராக இருக்கும். அந்த செவ்வாய் அது கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் யோகாதிபதியை வரலாம். அந்த அளவுக்கு தோஷங்களை தரமாட்டார். லக்னத்துக்கு கடகலக்கணத்தை பொறுத்த அளவு ஒரு யோகாதிபதியாக இருக்கிறதுனால கெடுக்க மாட்டார். ஓகேங்களா, கடகலக்கணத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் கெடுக்க. ஏன்னா ஒரு யோகாதிபதிங்கிறதுனால ஒரு அளவுக்கு கெடுக்காத அளவுக்கு ஒரு ஆவரேஜா கொடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா, 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா கொடுத்து கொடுத்துருவார். நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரச்சனைகள் வந்தாலும் அவரே அதுக்கு உண்டான தீர்வுகளை தருவார். ஓகேங்களா, நற்பெயர் எல்லாத்தையும் கொடுப்பார். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கடகலக்கணத்திற்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம். அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பூர்வனி ஸ்தானாதிபதி கேந்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் மறையக்கூடாது. அது மறையிறாரு. பகையாளி வீடு வேற, புதனோட வீடு ஓரளவுக்கு 50% நல்லா நடக்கும். ஆவரேஜாக இருக்கு. நன்மை தீமை 2 கலந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா, அது அந்த ஸ்தானத்தை பொறுத்து நன்மை தீமைகள் நடக்கும். சகோதரருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அங்கே சுக்கிரன் சேராமல் அற்புதமான பலாபலன்கள், திரளான சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். திரளான சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். பூமி வாங்குறது பூமிக்காரங்க இல்லையா, அதனால திரளான சொத்துக்கள் அமையும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா, வீடு எல்லாம் நல்லா கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படும். சுக்கிரனோட பார்வை சுக்கிரனோட சேர்க்கையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா, குருவோட பார்வை பொறுத்து நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா அந்த கேந்திராதிபதி திரிகோணாதிபதி ஒரு கேந்திர திரிகோணத்துல இருந்தால் யோகம்தான். தோஷத்தை அந்த அளவுக்கு தராது. அந்த அளவுக்கு தராது. யோகாதிபதி தோஷத்தை அந்த அளவுக்கு தரமாட்டாங்க. நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. ஓகேங்களா, அதனால நான் ஒன்றும் கவலைப்படுற விஷயம் இல்லை கடகலக்கணத்தை பொறுத்தளவு. அடுத்தது பார்த்தோம் கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம். அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். சூப்பராக இருக்கும். லைஃப் லக்ஸுரியான வாழ்க்கை அமையும். தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். மிகையாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது 6ஆம் இடம் குருவோட வீடு. கஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு குற்றவழியில் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும்.
தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் 10 குறைவு இல்லையா, தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, அதனால அங்கே தொழில் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், போராட்டங்கள் ஏற்படும். தொழிலெல்லாம் கடகலக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து மறைஞ்சிட்டாருன்னா கஷ்டங்கள் அதிகமாகும். 6, 8, 12 யோகாதிபதி மறையக்கூடாது. 6, 8, 12 செவ்வாய் மறையக்கூடாது கடகலக்கணத்துக்கு. அது மெயினாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அங்கே எல்லாமே தாமதம் ஏற்படும். கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண வேண்டியது வரும், கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்க வேண்டியது வரும், பசங்களுக்கு செய்ய வேண்டும், புத்திரர்கள் மூலமாக கடன்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தனுஷில் செவ்வாய் நிற்கும் போது அடுத்து வந்து மகரம், அங்கே உச்சமாகிறாரு, நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். பகை வீடாக இருந்தாலும் கூட உச்சமாகி உச்சஸ்தானத்தில் அவர் இருக்கும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகே, நல்ல வாழ்க்கை அமையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுக்கு எது மட்டும் சம்மந்தப்படாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஜாதகத்தில் அது இருந்தால் நற்பலன்கள். அடுத்து பார்த்தா 8ஆம் இடம் ரொம்ப கஷ்டம். சனியோட வீடு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அமரக்கூடாது. கடகலக்கணத்திற்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அமைஞ்சா பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவு, நோய் நொடி இதெல்லாம் ஏற்படும். பிரச்சனைகள் அதிகமாகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வழிபாடுகள் மெயினாக வச்சுக்கணும். முருகன் வழிபாட்டை மெயினாக வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு அடிக்கடி. இதில் அந்த திசை அந்த புத்தியெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கடகலக்கணத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் செவ்வாதோஷம் கடுமையாகும். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அங்கே உச்சமாயிடுறாரு. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கடுமையான தோஷத்தை கொடுப்பார் கடகலக்கணத்துக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். 10ஆம் இடத்துலேயும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். சொந்த வீடு, ஆட்சி வீடு, யோகாதிபதி இந்த இடத்துல எல்லாம் இருக்கும்போது நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரியோணாதிபதி, அவர் கேந்திர திரியோணத்தில் அம்பும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், சூப்பராக இருக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், தொழில் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் இடம் சுக்கிரனோட வீடு, அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். சுக்கிரன் மட்டும் சேர்க்க பெறாமல் இருந்தால் அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அற்புதமான பலாபலங்கிறதுனால பூர்வனி ஸ்தானாதிபதி, கேந்திராதிபதி அந்த இடத்துல அமர்றது வந்து மிகப்பெரிய யோகம். 11 அமர்ந்தா நல்லதுதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12ஆம் இடம் தோஷம். 12ஆம் இடத்துல அமைஞ்சால் திருமணம் தாமதமாகும், கட்டில் சுகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், திருமண பந்தம் அமையிறது ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நாள் பிரம்மச்சாரிகள் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நடக்கும். 30க்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். ஒரு சில ஜாதகங்களுக்கு அமையும். என்ன காரணம்? குரு பார்வை பெற்றிருக்கு. அந்த செவ்வாய் வந்து குரு பார்த்துருப்பார், அதனால சீக்கிரம் கல்யாணம். குரு பார்வை இல்லை அப்படின்ட்டா லேட் மேரேஜ் தான் நடக்கும். 30-32 எல்லாம் தாண்டிடும். ஓகேங்களா? லேட்டாக தான் அமையும். அது வந்து யோகாதிபதிங்கிறதா லேட் மேரேஜ் தராது. யோகாதிபதி இல்லை அப்படின்ட்டாருன்னா திருமணமே நடக்காமல் பிரம்மச்சரியப்பட வாழ்ந்துருவாங்க. கடகலக்கணமாக இருக்கிறதுனால லேட் மேரேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என் இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.